நாளிலுமாய் கூட நாம் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பரலோக பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்கிற அந்த தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பரலோக பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆமென். அந்த மாதிரி ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 26 verses 1 and 2. பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கான வாசல்களை திறவுங்கள். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்கப்பா. வார்த்தையின் மகத்துவத்தை, வார்த்தையின் ஆழத்தை, வார்த்தையின் ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞான இருதயத்தை கொடுங்க, வேத வெளிச்சத்தை கொடுங்க. ஆவியானவர் பேசுங்க, நீங்க பேசுகிறத நாங்கள் கேட்கட்டோம்ப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு எழுதுகிறார். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, யூதா தேசத்துல பாடப்படுகிற ஒரு பாட்டு. நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? நிறைய நேரங்கள்ல சொல்லுங்க, அநேகர் புலம்பல் பாட்டு தான் பாடுறீங்க. அநேகர் என்ன செய்யறாங்க? புலம்பல் பாட்டு. எனக்கு இது பத்தல, அந்த காரியம் நடக்கல, இது சரியா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாடுகிறார்கள். ஆனால் அங்கே யூதா தேசத்தில் பாடப்படுகிற பாட்டு என்னவென்றால், பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுது. பெலனான நகரம், பெலனான நகரம்தான் பரலோகம். அல்லேலூயா. பெலனான நகரம். அந்த பெலனான நகரத்துக்கு செவுரு, மதில் எதுவா? ரட்சிப்பு. அரண் என்னன்னா, அதுக்கு அரண் என்று சொல்லும் பொழுது கதவு இல்லையா? செவுரு, கதவு எல்லாம் ரட்சிப்பு தான். அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா ரட்சிப்பு இருக்கணும். ஆமென். அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அழகு எழுதப்பட்டிருக்கு, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அந்த பெலனான நகரத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் இரட்சிப்பென்கிற அந்த இரட்சிப்பின் வழியாகத்தான், இரட்சிப்பென்கிற கதவின் வழியாகத்தான் அந்த பெலனான நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். ரட்சிப்பு என்பது என்ன? வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அந்த பாவத்தை விட்டு திருந்தி இனி நான் பாவத்துக்காக வாழ மாட்டேன், இயேசுவுக்காக வாழுவேன், இயேசுதான் என் தெய்வம், என் பாவங்களுக்காக மரித்தவர் அவர்தான், என்னுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தால் தான் கழுவப்படுகிறது என்று சொல்லி தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஒரு யூட்டர்ன் போட்டு வாழ்றதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஜனங்களை பார்க்கும் பொழுது என்ன வேணா செஞ்சுக்கலாம், ஆண்டவரையும் ஆராதிச்சுக்கலாம் அப்படின்னு வாழுகிறார்கள். அது ரட்சிப்பு அல்ல. அது சிலர் என்ன நினைச்சுக்கிறேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுவும் ரட்சிப்பு அல்ல. சிலர் என்ன நினைக்கிறாங்க, என் பெற்றோர்கள்
ஜெபிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, அதனால நானும் ரட்சிக்கப்பட்டேன். அது ரட்சிப்பு அல்ல. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு பர்சனல் கன்விக்ஷன் வரணும். எனக்கு இயேசு தேவை, நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உண்மையான ஒரு மனமாற்றம் தேவை. பாவத்திலே, சிற்றின்பத்திலே, ஆமென், மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இனி நான் இயேசுவுக்காக வாழுவேன் என்று சொல்லி ஒரு மனமாற்றம் வருகிற அனுபவம் தான் ரட்சிப்பு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதனால் ரட்சிக்கப்பட முடியாது. ஏதோ ஆலயத்துக்கு வந்து ஜெபிப்பதனால் ரட்சிக்கப்பட முடியாது. ஏதோ ஆலயத்துக்கு வந்து நான் காணிக்கை செலுத்துகிறேன், சாட்சி சொல்லுகிறேன், அதனால் ரட்சிக்கப்படுகிறால் அது ரட்சிப்பு அல்ல. ஆமென். உள்ளத்தில் எடுக்கிற தீர்மானம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவது. ஆக இந்த அனுபவத்துக்குள்ள வந்து அதான் ரட்சிப்பின் முதல் படி. அடுத்தது ரட்சிப்பின் இரண்டாவது படி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சத்தியம். ஆக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், பாவ வழியை விட்டு திரும்பினவர்கள் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞான ஸ்நானம் என்பது என்ன? கிறிஸ்துவோடு பண்ணுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இனி நான் பாவத்துக்காக அல்ல, இனி நான் பரிசுத்தமாய் வாழுவேன், ஆண்டவருக்காக வாழுவேன், சத்தியத்துக்காக வாழுவேன் என்று ஆண்டவரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது படி என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யறது? ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவி பெற்றாச்சு, அப்புறம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டும். ஒவ்வொரு மாதமும் பங்கு பெற வேண்டும். எப்பொழுதெல்லாம் அந்த பந்தி நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாஞ்சையோட வந்து பங்கு பெறும் பொழுதுதான் ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. சில பேர் கர்த்தருடைய பந்தி வரும்போது எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. அப்படின்னா அவங்க ஆண்டவர் மேல அன்பா இல்லை, ஐக்கியமா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஆக பந்தி என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை தேடணும், ஆலயத்துக்கு வரணும், ஆராதிக்கணும். அடுத்தது என்ன? ஒவ்வொரு நாளும் வீட்டில் வேதத்தை வாசித்து ஜெபிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், போகிற வருகிற இடங்கள்ல சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன? நாம் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். அடுத்தது என்ன? இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவில வளரணும். இன்னும் பழைய சுவாபங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு செக் பண்ணி அந்த பழைய சுவாபங்களை நம்ம விட்டு அகற்றி நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் வரணும். அடுத்தது இன்னும் என்ன செய்யணும்? ஆண்டவர் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாளுக்கு நாள் என்ன செய்யணுங்க? அந்த ப்ராசஸ்ல நம்ம போகும் பொழுதுதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த பெலனான நகரத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் ரட்சிப்பு என்கிற அந்த சத்தியம், அந்த காரியம் நமக்குள்ள இராமல் நாம் அதில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்க, அந்த அந்த பரலோகத்துக்குள்ள போகணும்னா அடுத்து என்ன படிக்கிற? 2வது வசனத்துல சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி அதில் உள்ளே பிரவேசிப்பதற்காக. ஆமா. அல்லேலூயா. யார் அந்த அந்த பலனான நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றா மாத்திரம் போதாது, சத்தியத்தை என்ன செய்யணும்? கை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எப்படிங்க? சத்தியத்தை
கை கொண்டு வர வேண்டும். ஆமென். அதான் நீதியுள்ள ஜாதி. அந்த ஜாதி பிரவேசிப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமா? வாசல்களை திற. இப்போ சத்தியத்தை நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியறதுக்கு என்ன செய்யணுங்க? வேத வசனத்தை நம்ம கேட்கணும். வேத வசனத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். சத்தியம் நமக்குள்ள போகணும். சத்தியத்தை கேட்கணும்னு என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்தாலும் வார்த்தை உள்ள போகாம காதை அடைச்சு வைத்துக் கொள்ள கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 58:5 வாசிங்கள. சங்கீதம் 58:5 படிங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கே செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன போல் இருக்கிறார்கள். ஆமா, என்ன சொல்றாரு? பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல. பாருங்க, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அந்த சத்தம் காதலே போகாதபடி காதை அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆராதனை என்றால் அதிலே பாடல் இருக்கிறது, துதி இருக்கிறது, ஸ்தோத்திரம் இருக்கிறது, சாட்சி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்று என்ன செய்யும்? நம்ம காதுக்குள்ளார போகணும். அப்போதான் அது நமக்குள்ள ஒரு நீதியின் விருட்சத்தை முளைக்க செய்யும். எதுலையுமே பங்கு பெறாமல் நான் வருவேன், நான் அப்படி தான் இருப்பேன், அப்படி தான் போவேன்னா அதுக்கு பேர் என்ன? செவிட்டு விரியன். ஆமென். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி செவிடங்காதில் சங்கூதுனா கேட்குமா? உனக்கு கேட்காது. அந்த காலத்துல எல்லாம் பெரிய குழாய் வச்சுருப்பாங்க, ஆரன் வச்சுருப்பாங்க. அந்த ஆரனில் பாட்டு போட்டுவிடுவாங்க. போட்டால் அது 1 கிலோமீட்டருக்கு வரைக்கும் கேட்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய குழாயே கொண்டு காதலை வச்சு கட்டி அவனுக்கு அடித்தாலும் என்ன செய்யாது? அந்த மாதிரி ஆலயத்துக்கு சும்மா உட்காந்துட்டு ஜடப்பொருளாக உட்காந்துட்டு போனால் ஒன்றும் உள்ள நுழையாது. காதை அடைத்து கொள்ளுகிற. சில நேரம் வீட்டில் புத்திமதி சொன்ன என்ன செய்வோம்? ஐயோ 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 பேசாத பேசாத அப்படின்னு காதை பொத்திக்குவாங்க, இப்படி அடைச்சிக்குவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆராதனைக்கு வரும்போது சத்தியத்தை பேசும்போது என்ன செய்யக்கூடாது? சத்தியத்தை தெரிஞ்சுக்க வேண்டுமானால் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்தை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? இங்கே நாம் பக்குவப்படுகிற இடம், இங்கே நாம் வளருகிற இடம், இங்கே ஆண்டவர் நம்மை ஷேப் பண்ற இடம், மோல்டு பண்ற இடம். ஆக இந்த இடத்துக்கு வந்தால் தான் நம்ம ஷேப் ஆக முடியும், மோல்டு ஆக முடியும், நாம் சுத்திகரிக்கப்பட முடியும், சத்தியத்தை கேட்டு வளர முடியும். ஆக சத்தியத்தை கேட்டு கை கொண்டு வருகிற ஜாதி அதிலே பிரவேசிக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு வசனம் படிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 28 verses 24 onwards. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். அவன் சொன்னவைகளை, யாரு? பவுல் சொன்ன காரியங்களை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். எப்பொழுதுமே 2 கூட்டம் இருக்கு. எங்க போனாலும் 2 கூட்டம் இருக்கும். ஒன்று ஆளுங்கட்சின்னா இன்னொன்னு எதிர்கட்சி. ஒன்னு விசுவாசிக்கிற கூட்டம்னா இன்னொன்னு அவிசுவாசி கூட்டம் இருக்கும். எல்லா பக்கத்துலயும் இருக்கும். ஆமென். சக்கரை போட்டு குடிக்கிற கூட்டம் இருக்கும், சக்கரை எல்லாம் குடிக்கிற கூட்டம் இருக்கும். சூடா குடிக்கிற டிக்கெட் இருக்கும், ஆற வச்சு குடிக்கிற டிக்கெட் இருக்கும். இந்த மாதிரி எங்க போனாலும் 2 வகை இருக்கு. அந்த மாதிரி இந்த சபையிலும் அப்படி இருக்கும். விசுவாசிக்கிறவங்களும் இருப்பாங்க, விசுவாசியாதவங்களும் இருப்பாங்க.
ஆக விசுவாசியாதவங்களும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வார்த்தையை பவுல் சொல்றாரு. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ரைட். பவுல் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வாமல்னா ஒன்னும் பொருந்தல, ஒன்னும் என்ன செய்யல, சேரல. ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு, அந்த டிஃபன் பாக்ஸ்ல 4 அடுக்கு இருக்கு, 4 கேரியர், 4 என்ன சொல்லலாம், அடுக்கு தானே சொல்லுவீங்க, கேரியர். டிஃபன் பாக்ஸ்ல 4 அடுக்கு இருக்கு. இந்த 4 அடுக்குல ஒன்றை விட்டுட்டு எடுத்து 3 போட்டு அதை கவர் பண்ணீங்கன்னா கவர் ஆகுமா? புரியுது உங்களுக்கு சொல்றது? சரி, அடுத்தது வேற ஏதோ டிஃபன் பாக்ஸ்க்குரியதை கொண்டு வந்து அதில் வச்சு போட்டு அமுத்துனீங்கன்னா அது மூடுமா? மூடா, செட். அந்த மாதிரி தேவ பிள்ளைகள் அவிசுவாசத்துல என்ன செய்யாதான், ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து. ஒவ்வாமை அப்படின்றோம். என்ன அர்த்தம்? வயிற்றுக்கு சரியில்லைன்னா ஒவ்வாமை. வயிற்றுக்கு சரியில்லைன்னா வயிறு அஜீரணமா இருக்குது, வயிறு ரிப்பேரா இருக்குது, வயிறு கோளாறா இருக்குன்னு எப்படி இருக்கும் சொல்லுங்க? மந்தமா இருக்கும், புளிச்ச ஏப்பமா வரும், அப்புறம் பசிக்காது, அப்படியே எப்படி இருக்கும்? மதம். அதுக்கு தான் என்னது? ஒவ்வாமை. புரிஞ்சுதா? அப்போ ஆலயத்துக்கு வந்து சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசிக்கலன்னா எப்படி? ஆமா, ஒவ்வாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு அது ஜீரணமாகல அர்த்தம். ஆமேன். அப்படி ஜீரணமாகல எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ப்ராக்டிக்கலாக தானே சொல்கிறேன். உங்களால் வயிற்று கஷ்டமே வரது இல்லையா? என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குதுங்க, ஒரு மாதிரி, ஒரு சோடா வாங்கிட்டு வாங்க, ஒரு சிஞ்சர் வாங்கிட்டு வாங்க, அல்லது ஓம வாட்டர். பாஸ்டரமோட அம்மா எதுக்கு எடுத்தாலும் ஓம வாட்டர் தான் ஆகுன்னா ஒரு ஓம வாட்டர் கை நீவணுன்றாங்க. ஆமேன். அப்போ எதுக்குன்னா வயிறு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி சத்தியத்தை கேட்டு அது உள்ள போகணும். அப்பதான் ஒவ்வும், சாப்பிட்றது ஒட்டும், கேட்கிற சத்தியம் உள்ள போகும், கிரியை செய்யும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவர்கள் இப்படி ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில், ஒவ்வாமல் இருந்து அப்படியே புறப்பட்டு போறான். சில பேர் வீட்டில் ஒவ்வாம இருக்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வாமை இருக்கு, ஐக்கியம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஐக்கியம். அந்த வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஆமீன். அணையக்கூடிய ஏன்னா சில காரியங்கள், சில ரகசிய தவறுகள், சில ஏற்றுக்கொள்ளாமை, சில புறங்கூறுகிறது, அதை புறக்கணிக்கிறது, இதெல்லாம் காணப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லைன்னா சொல்றதை கேட்க முடியலங்க. நான் அப்படிதான் இருப்பேன், எங்க வீட்டில் எங்க அம்மா அப்படிதான் வளர்த்து, நான் இப்படிதான் இருப்பேன்னா என்ன ஆகும்? அப்படியே அங்கேயே போன்னு துரத்தி விட்டுருவாங்க. புரியுது உங்களுக்கு? அப்ப விட்டு கொடுத்து போகணும். ஆமீன். நம்மை சரி பண்ணி போகணும். வார்த்தையை கேட்கும் பொழுது அதுக்கு நாம் கீழ்ப்படியணும். ஆனா பவுல் பேசினதை அவர்கள் கேட்டு புறப்பட்டு போகையில் எப்படி போனாங்களா? ஒவ்வாமல் இருந்து அவர்கள் புறப்பட்டு போகையில். அப்ப நம்ம ஒவ்வாதவர்களை எந்த போகக்கூடாது. ஆமேன். புரியுது உங்களுக்கு? சத்தியத்தை கேட்டு உள்வாங்கி அது நம்ம ரத்தத்தோட கலக்கணும். ஒரு உணவை சாப்பிட்டா அது என்ன ஆகணும்? ஜீரணம் ஆகணும். அந்த வார்த்தை உள்ள போய் நமக்குள்ள செட்டில் ஆகணும். ஆமேன். அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும், அதுக்கு நம்மை பக்குவப்படுத்தணும். அங்க முரண்பாடான காரியங்கள் இருக்க கூடாது, அங்க தவறான எதிர்மறையான காரியங்கள் இருக்க கூடாது. அப்ப நம்ம விசுவாசத்தோடு அதை கேட்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உணவை சாப்பிட்றது உடலுக்கு ஒத்துக்கொள்ளட்டும், என் உடல் இதை அங்கீகரிக்கட்டும், என் ஆத்துமா இதை ஏற்றுக்கொள்ளட்டும், என்னுடைய சிந்தை இதை அங்கீகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை நாம ரிசீவ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் உள்ள கிரியை செய்யும். ஆமேன். பவுல் ரோமாபுரியில தனக்கென்று ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே வரவங்களுக்கு போறவங்களுக்கு என்ன செய்யறாரு?
சுவிசேஷம் அறிவிச்சு இப்படி ஜனங்களுக்கெல்லாம் பேசி சத்தியத்தை பேசும் பொழுது அங்கே சில அவிசுவாசிகளுடைய கூட்டம், விசுவாசியாத கூட்டம் இருந்தபடியினாலே அவர்கள் புறப்பட்டு போகையில் ஒவ்வொருக்கொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். காதார கேட்டும் உணராதிருக்கிறீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இங்க ஆலயத்துக்கு வரோம், என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் என்ன சத்தியம் சொல்றாங்கன்னு கேட்கிறோம், என்ன பண்றாங்கன்னு எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம், கேட்குறோம். வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்படி இது நடந்துச்சா, இன்னைக்கு இது நீ பாத்தியா, உனக்கு ஒன்று தெரியுமா, இதெல்லாம் என்னதுங்க, உணர்வில்லாதது. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர்மா காணாமே, இன்னும் உடம்பு சரியில்லையா, காதார கேட்குறோம், மீட்டிங் போயிருக்கிறாங்க, ஆனால் என்ன சொல்றது, இன்னைக்கு பாஸ்டர் யாரையோ தாக்கிட்டாரு. உங்களை தாக்கிறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க. ஆமேன். சத்தியத்தை சொல்றது என் கடமை. ஆமேன். அது ஒவ்வொருவரும் எனக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக தேவ பிள்ளையே பவுல் சொல்றாரு, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். இருதயத்தினால் உணர்ந்தாதான் குணம் வரும். அல்லேலூயா. இருதயத்தில் கேட்டு குணப்படாமல் இருக்கிறார்கள். ஆமேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு செவிசாய்க்கல, கீழ்ப்படியில, இருதயத்தில் குணப்படாமல் உணர்வு வரணுங்க. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உணர்வு வந்து அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது என்ன வரும், குணம் அங்கே வரும், சுகம் வரும். பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள். வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே எப்படி இருந்தாங்களா, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். குணம் வரணும், ஆரோக்கியம் வரணும்னு என்ன செய்யணுங்க, அந்த வார்த்தை நம்ம உள்ளத்துல போய் கலக்கணும். ஆமேன். பாருங்க, இந்த 2-3 நாளா பயங்கரமான இந்த எகிறு வலி, ஜா பெயின், இந்த சைடில் லாஸ்ட் மேலே என்ன பல்லு முளைக்குதான்னு தெரில, அது வளருதான்னு தெரில, எகிறு வீங்கி வலி, பயங்கர வலி. அப்போ நேற்று இரவு மழை வேற, ஒரு தம்பி அனுப்பிச்சுட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து அந்த மாத்திரையை போட்டேன். கொஞ்ச நேரம் ஆகி அந்த வலி மாறவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மாத்திரை போய் என்னுடைய ரத்தத்தில் கலக்கும்போது அதில் அந்த வலி வந்து கொஞ்சம் விடுதலை ஆச்சு. ஆமேன். அப்போ அந்த வார்த்தையே அதே போல சத்திய வார்த்தை நமக்குள்ள கேட்கும்போது அந்த வார்த்தை போய் நம்முடைய இருதயத்தில் கலக்கணும். அந்த வார்த்தை போய் நம்ம உள்ளான மனுஷன்ல கிரியை செய்யணும். அப்போதான் அது என்ன செய்யும், ரிசல்ட் கொண்டு வரும். அது கலக்கலன்னு என்ன ஆகாது, ரிசல்ட்டு வராது. அதான் பவுல் சொல்றாரு, இவர்கள் காதார கேட்டும் உணராதிருக்கிறார்கள், கண்ணார கண்டும் காணாதிருக்கிறார்கள், பாராதிருக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. ஏன் வார்த்தை போகலன்னா என்ன செய்தான், இருதயத்துல கொழுப்பு கட்டிக்கிச்சு. கொழுப்பு வந்தா ரொம்ப ஆபத்து. பிளாக், என்ன சொல்றாங்க, ஹார்ட்ல பிளாக், மூளையில பிளாக். பிளாக் என்னதுங்க, உள்ள போக முடியாது, ரத்தம் உள்ள சர்க்குலேட் ஆகாது, போகாது. மூளையில பிளாக் ஆச்சுன்னா கைகால் வராது. இருதயத்துல பிளாக் ஆச்சுன்னா இருதயம் ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா. கால்களில் சில ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் மருமகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, காலில் பிளாக் இருக்கான், காலில் அடைப்பு இருக்கான், ஆன்ஜியோ பண்ணுன்றாங்க.
இப்ப காலில் அடைப்பு வந்தாலும் ஆபத்து, எங்க அடைப்பு வந்தாலும் ஆபத்து. அடைப்பே வரக்கூடாது. ஆமேன். வார்த்தையை கேட்கும்போது என்ன செய்யக்கூடாது? அடைப்பே வரக்கூடாது. ஆமேன். நான் இவர்களை குணமாக்காமலும் இவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கான்? நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி கர்த்தரே என்ன செய்ய முடியா? குணப்படுத்த முடியலன்னா அப்ப எவ்வளவு கடினம் பாருங்க. ஆமேன். புரியுது உங்களுக்கு வசனம்? கவனிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. எனக்கு புரியலன்னு சொல்றேங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. சே, எவ்வளோ அறிவாளிகளா இருக்கிறீங்க. தோத்திரம். ஆமேன். ஆக இந்த ஜனத்தினுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. இருதயம் கொழுத்து போச்சு. அடுத்த சொல்றாரு, காதுகளினால் மந்தமாய் கேட்டு. காதுகளினால் மந்தமாய் கேட்டு. காது எப்படி? மந்த காது. அதுவே பாருங்க, யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொல்றாங்க, உடனே என்ன செய்யும்? காது சொயின்னு அங்க போயிடும். என்னை பத்தி இவன் இப்படி பேசிட்டான், என்னை பத்தி இவன் இப்படி சொல்லிட்டான், விட்ட மாட்டேன் நான் யாரு. ஆனா வசனத்தை கேட்க மந்த காது. என்ன சொன்னாங்கன்னே தெரியலைங்க எனக்கு. என்ன சொன்னீங்களே? மந்த காது. மந்த காதை அகற்றணும். அல்லேலூயா. முதலமைச்சர் 3000 ரூபாய் கொடுக்குறாருன்னு காது என்ன செய்யுது? எப்ப கொடுக்குறாரு? உடனே ஓடு பைய தூக்கிட்டு. அதுக்கெல்லாம் காதும் கேட்குது, காலும் ஓடுது. திறப்பின் வாசல் ஜெபம் இருக்குது வாங்கன்னா கால் வரமாட்டேங்குது. வராத கால். மூளை மறந்துடுது. ஆனா மற்றதுக்கு ஞாபகம் வருது. நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிடணும்னு ஞாபகம் வருது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சொன்ன அறிவிப்பை சனிக்கிழமைக்குள்ள மறந்துடுது. இருக்கீங்களா? ஆமென். இந்த ஜனம் மந்த காது, செவிட்டு காதுன்றார். தேவ பிள்ளையே, செவிட்டு காது ஆபத்தில் தான் போய் முடியும். சாராள் அம்மா இருக்கிறாங்க, அவங்க கணவர் காது கேட்காது. மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அந்த அம்மா. அந்த மிஷினையும் வைக்கிறது இல்லை. வீட்டில் இருந்தால் வீட்லேயும் அடங்கிறதில்ல. சும்மா ரோட்டு பக்கம் போகிறது. போய் 3 தடவை அடிபட்டார். ஏன்னா எவனா வண்டி ஓட்டிட்டு வருவான், இவரு பாட்டு ரோட்டில் போவார். அவன் ஆரன் அடிப்பான். அவன் நினச்சிட்டு வரான் நான் ஆரன் அடிக்கிறேன்ட்டு. ஆனால் இவருக்கு காது கேட்காத அவனுக்கு தெரியுமா? போய் காரை விட்டுருவான், பைக்காரன் விட்டுறான். இவரு மேலே விட்டவன் செத்து போயிட்டான். ஆமென். ஆனால் பாருங்க, அந்த காது கேட்காம போனதுனால என்னாச்சு? கை கால் உடஞ்சி இப்போ படுத்து கிடக்கிறாரு 3 வருஷமா. அந்த அம்மாவுக்கு தான் கஷ்டம். ஒவ்வொரு நாளும் நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் க்ளீன் பண்ணும். யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம். இங்கே விட்டுட்டு போக முடியுமா? இதெல்லாம் காது கேட்காம போனோம்னா விபத்து தான் வரும், ஆபத்து தான் வரும். மந்த காது அகற்றணும். காது கேட்கலையா உடனே டாக்டரை பாருங்க. ஏன் அந்த காது கேட்க மாட்டேங்குது? இயர் செக் பண்ணுங்க. அதுக்கு என்ன பட்ஸ் வைக்கணுமோ வைங்க. அந்த மாதிரி ஏன் வசனம் உள்ள போக மாட்டேங்குது செக் பண்ணுங்க. அந்த வசனம் உள்ள போகாத தடை என்ன, அந்த தடையை அகற்றுங்க. அல்லேலூயா. அப்பதான் வார்த்தை உள்ள போகும். ஆமென். இவர்கள் காதுகள் எப்படி இருக்கு? மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று. கண்களை என்ன செய்யறாங்க? இருதயம் கொழுப்பு கட்டிடுது, காதும் அடைச்சுக்குது, கண்ணும் மூடி. அப்ப எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் சென்சாரே நமக்கு இல்லையா? சென்சாரே அதுவே வேலை செய்யல என்ன ஆகும்? அவ்வளோதான். ரிப்பேர் பண்ண ஆள் கிடையாது. ஆமென். ஆக தேவ பிள்ளை, ஆண்டவரை தேடுங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, சத்தியத்தை கீழ்ப்படிங்க. இந்த பிறவி பயன் என்ன? எப்படியாவது கர்த்தரை தேடணும், ஆராதிக்கணும், அவருக்குள்ள பலப்படணும், சாட்சியா வாழணும், பரலோகம் போகணும். ஆமென். பரலோகம் போகணும். எல்லாரும் எங்க போகணும்? பரலோகம் போகணும். அதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். ஆமென். நீதியுள்ள ஜாதி உட்பிரவேசிப்பதற்காக வாசலை
திறவுங்கள். நீதியுள்ள ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி தான் போக முடியும். ஆமீன். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி எல்லாம் உள்ள போகாது. என்ன ஜாதி போகும்? பரிசுத்த ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி. அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி. அந்த ஜாதி பிரவேசிப்பதற்காக கதவை திறவுங்கள். அல்லேலூயா. கதவு திறந்தாதான் உள்ள போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. ஆண்டவர் ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்காரு. சத்தியத்தை கை கொண்டு வாழ வேண்டும். ஆமென். இல்லாட்ட போக முடியாது பரலோகத்துக்கு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அல்ல, பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் அல்ல, கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதினால் அல்ல. ஆமென். இருதயத்தில், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஆமென். டர்பன் கட்டிக்கிறனால் யூதன் அல்ல, விருத்த சேதனம் மறுநாள் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே. இருதயத்துக்குள்ள மாற்றம், இருதயத்துக்குள்ள பரிசுத்தம். அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் வெளியே தெரியணும். அவங்க தான் நீதியுள்ள ஜாதி. அந்த நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காகத்தான் என்ன சொல்றாரு? கதவை திறவுங்கள். நிறைய சொல்லலாம், நேரம் ஆயிட்டு இருக்கு. சங்கீதம் 24:4 வாசிங்களேன். சாம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் 3 வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் ஏறுவான்? யார் நிலைத்திருப்பான்? யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பான்? யார் பரலோகத்துக்கு போவாங்க? யார் அங்கே நிலைத்திருப்பார்கள்? வசனம் சொல்றது, கைகளில் சுத்தமுள்ளவனும். என்ன சுத்தம்? என்ன சுத்தம்? கைகளில் சுத்தமுள்ளவனும். கை சுத்தமா இருக்கு. கை சுத்தம்னா அதுக்கு சும்மா சோப் போட்டு கழுவிட்டு இருக்க முடியுமா? ஆமென். முருகேசன் சகோதரன் இருக்கார். அவர் தேங்காய் உரிக்க போறாரு. அவர் பை வச்சிருப்பாரு. அந்த பையில பார்த்து ஒரு சோப்பு வச்சிருப்பார். அந்த சோப்பை வச்சு என்ன செய்வார்? சும்மா கழுவார் கையை. அதுல எங்க கைக்கு இது தேஞ்சு போயிட போகுதுங்க. இந்த மலர்கண்ணன் இருக்கிறான் பாருங்க, சும்மா கை கழுவு உதறிட்டே இருப்பான். நான் சொல்லுவேன், யோ கழுவு ஒன்றும் ஒட்டாது, எல்லாம் போயிடும். அந்த மாதிரி சும்மா கை கழுவுற நாள் அல்ல. கை சுத்தமா இருக்கணும். என்ன? செயல்கள் சுத்தமா இருக்கணும். ஆமென். திருட்டு கையா இருக்கக்கூடாது. திருட்டு கை இருட்டு வீட்லயும் சும்மா இருக்காது. கரண்ட்டு போயிருச்சுன்னா என்ன செய்யும்? கை தேட ஆரம்பிச்சு நித்தியாது இருந்தா எடுத்து பாக்கெட்ல. இருட்டு வீட்லையும் திருட்டு கை சும்மா இருக்காது. இப்ப கை சுத்தமா இருக்கணும். ஆமென். கை சுத்தமா இருக்கணும். சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்க எங்க வீடு கட்டின புதுசுல பெயிண்ட் வாங்கி வச்சிருந்தோம். நிறைய பெயிண்ட் இருந்துச்சு. இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தா அடுத்த நாள் காலைல வந்து பார்க்குறோம், பெயிண்ட் பக்கெட்டை காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க பெயிண்டோட. எப்போ? 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த மாதிரி வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறது என்ன செய்யக்கூடாது? தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அந்த கைகளில் சுத்தம் உள்ளவன். அல்லேலூயா. தேவ பிள்ளையை ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இன்னைக்கு நான் திறமை சமாளிச்சுட்டேன், சாமர்த்தியம் தூக்கி பாக்கெட்டில் போட்டு வந்துட்டேன் இல்லைங்க. யார் போவா பரலோகத்தில்? யார் நிலைத்திருப்பா? கைகளில் வேலையில சுத்தம் இருக்கணும். ஆமேன். எங்க போனாலும் வந்தாலும் சுத்தம் இருக்கணும். லஞ்சம் வாங்குற கை ஆகாது, அடிக்கிற கை ஆகாது, சண்டைக்கு போற கை ஆகாது. ஆமேன். ஓங்கிட்டு வர கை ஆகாது. கைகள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும்.
ஆமென். தாவீது சொல்றாரு, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கையில சுத்தம், ஒரு கருப்பு கையா இருக்கலாம், கை வேணா கருப்பா இருக்கலாம், அந்த கை எப்படி இருக்கணும்? நல்ல பழக்கமுடைய, நல்ல செயல்களுடைய, நல்ல காரியங்களை செய்கிற கைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து. கையில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். சுத்தம் இருக்கணும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு இந்த கை என்ன செய்யக்கூடாது? திருடிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இப்போ இன்னைக்கு கை சுத்தம், வாய் சுத்தம் இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள சுத்தம் இருக்கணும். ஆமென். தேவ பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பரலோகம் போகணும். அல்லேலூயா. எங்கே போகணும்? அதனால தான் சொல்றார், உன் கை உனக்கு இடர்ல உண்டாக்கலாம், கையை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் நரகத்துக்கு போவதை விட ஒற்றை கையுடையவனாய் பரலோகத்துக்கு போகலாம். ஆமென். கை சுத்தமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கை சுத்தமாக இருக்கணுங்க. ஆமென். வாங்கும்போது இருக்கிற அதே வேகம் கொடுக்கறதுக்கும் வரணும். சில பேர் வாங்கிடுவாங்க காசு, ஆனால் கொடுக்க மனசு வராது. இன்னைக்கு நான் கொடுத்த காசெல்லாம் திரும்பி வந்துருந்துச்சுன்னா லட்சாதிபதியாக இருக்கலாம். நிறைய பேர் கொடுத்தேன், வாங்குவாங்க. ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த 1 மாதம் தந்துடுறேன், 2 மாதம் தந்துடுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. கேட்டால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எங்கள் பாஸ்டர் ஆரம்பத்திலே சொன்னார், யோ காசு மாத்திரம் யாருக்கு கொடுத்துடாத, கடன் கொடுத்தா நீ ஆத்துமாவும் இழந்து போயிடும், பணத்தை இழந்து போயிடும்னார். ஆனால் ஒரு இரக்க குணத்தினால என்ன செஞ்சேன், சரி போ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். பல ஆயிரங்கள் லட்சங்கள் போயிடுச்சு. ஆமேன். ஆக தேவ பிள்ளைய கையில் எப்படி இருக்கணும்? சுத்தம் உள்ள கைகள். பாடல்ல பாடுறாங்க, கைகளுயர்த்தி நாமம் தொழுவோ, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. Heavenly Father, call on your name. சூப்பரான பாடல். கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம்னா அந்த கை தூய்மையா இருக்கணுங்க. கள்ளமுள்ள கையா இருக்கக்கூடாது. அந்த கள்ளமுள்ள கையா இருந்தா ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. லார்ட், I have done so many wrong in this hand. Please cleanse my hand, Lord. Please forgive me, Lord. ஒருவேளை சுத்தமில்லாத கைகள், சுத்தமில்லாத வேலைகளை செய்திருந்தால் அந்த கைகளை ஒப்பு கொடுத்தப்பா, இந்த கையினால் நான் திருடிட்டேன், இந்த கையினால் நான் ஏமாத்திட்டேன், இந்த கையினால் நான் லஞ்சம் வாங்கிட்டேன், இந்த கையினால் என் சகோதரனை அடிச்சிட்டேன், இந்த கையினால் நான் தவறு செஞ்சிட்டேன்ப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. அதுதாங்க செவி, அதுதாங்க காது, அப்போதாங்க அதான் உணர்வடைகிறது. ஆமேன். கண்களினால் கண்டு உணராமலும், காதுகளினால் கேட்டு உணராமலும், இருதயத்தில் உணராமலும் இருக்கிறோம்னு சொன்னால், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது உடனடியாக ரிப்பண்ட் ஆகணும். உணர்வு அடைஞ்சு இந்த தவறுகள் என் வாழ்க்கையில காணப்படுகிறது, ஆண்டவரே மன்னியும் என்று சொன்னால் அதை ஆண்டவர் மன்னித்து கழுவி அப்புறப்படுத்துவார், தூய்மை ஆகும். அப்பதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நிறைய வார்த்தைகள் சொல்ல நேரம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது, இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து. இருதயத்தில் எப்படி இருக்கணுமா? மாசு இல்ல. இருதயத்தில் சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் அலங்கோலம் இருக்கக்கூடாது. வெளியே ஒன்று பேசிட்டு உள்ள ஒன்று வச்சிட்டு இருக்க கூடாது. சில பேர் இதுதான் மாய்வாளம் பண்ணுகிறார். முகத்துக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, அந்த பக்கம் போய் புறங்கூறுவாங்க. இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம். தாறுமாறார் யோசிக்கிற இருதயம், கேடுபாடுள்ள இருதயம், பொய் சொல்லுகிற இருதயம், துணிகரமுள்ள இருதயம். ஆக இருதயத்தில் மாசு இருந்தால் போக முடியாது. தண்ணி மாசுபட்டுருச்சுன்னு என்ன அர்த்தம்? கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இருதயம் கெட்ட இருதயமா இருக்கக்கூடாது. ஆமென். இருதயம் தூய்மையா இருக்கணும்.
மனைவி கிட்டையும் நல்லவனா நடிச்சுக்குவான், அந்த பக்கம் போய் வேற பொம்பளைங்கிட்டையும் நல்லவனா நடிச்சுக்குவான். இருதயம் கெட்டு போச்சு. ஆமேன். இருதயத்தில் தூய்மை இல்லை. ஆமேன். இருதயம் தூய்மையா இருக்கணும்னா ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும். ஆமேன். கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி உறவுல நிலைச்சிருக்கணும். இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து அடுத்த தன் ஆத்துமாவை மாயை கொப்பு கொடாமலும். என்னது ஆத்துமாவை மாயை? மாயைனா எல்லாம் அழிந்து போகிற ஒன்று. இந்த அழிந்து போகிறது மேல கண்கள் என்ன செய்யக்கூடாது? பதிக்க கூடாது. எல்லாம் அழிஞ்சு போகும். வாட் எவர் வி see, காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியம். காண்கிறதெல்லாம் அனித்தியம், அழிந்து போகும். இன்னைக்கு ஒரு பிரியாணி பார்க்குறீங்களா, அந்த பிரியாணிக்காக ஏதாவது பொய் சொல்லி சாப்பிட்டு எதாவது பண்ணா வயிற்றுக்குள்ள போனது ஜீரணமாய் வெளியே போயிடும். அழிஞ்சு போற ஒன்று. ஆமேன். ஆக அனித்தியமானவைகளுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? மெய்ப்பொருளை இழந்து விடக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடக்கூடாது. சில பேர் பொண்ணுக்காக விட்டுறான், பெண்ணுக்காக விட்டுறான், மாணிக்கமாக இயேசுவை விட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன? உலக ஆசை, சிற்றின்பங்கள். ஆக மாயையான காரியத்துக்காக இருதயம் சாய்ந்து போகக்கூடாது. நித்தியம் ஒன்று நிரந்தரம் ஒன்று வரப்போகிறது. அந்த நிரந்தரத்துக்காக என்ன செய்யணும்? நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆக மாயைக்கு தன் இருதயத்தை ஒப்புக்கொடாமல், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய்னா உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறதுதான் கபடு. உடல்ல கபம் ஆகாது. கபம்னு என்னதுங்க? சளி, நுரையீரல் சளி, அதான் கபம். அந்த சளி உள்ளாரையே இருந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது ஒரு நாள் சாவு கொண்டு வந்துடும், மரணத்தை கொண்டு வந்துடும், டிபி கொண்டு வந்துடும், எலும்பு உருக்கி நோய். அதுதான் கபம் ஆகாது. ஆமேன். இப்போ தேவ பிள்ளையே, கபடாய் ஆணையிடாமலும் இருக்க வேண்டும். பொய்யான வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் கேட்கும்போது உணர்வு வரணுங்க. அல்லேலூயா. நான் சொல்ற, காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு உணராமலும் இருதயத்தில் குணப்படாமலும் இருக்கிறார்களாம். காரணம் என்ன? இருதயம் கொழுத்திருக்கிறது, காது மந்தமாய் இருக்கிறது, கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அதனால நான் அவர்களை குணமாக்க முடியவில்லை என்று ஆண்டவர் சொல்றார். நான் அவர்களுக்குள்ள கிரியை செய்ய முடியவில்லை என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தரே கிரியை செய்ய முடியலன்னா யார் கிரியை செய்ய முடியும்? ஆமேன். அங்க பிசாசு தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆக அப்படிப்பட்டவர்கள் ஒரு காலம் நித்திய நகரமாகிய பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆமேன். நீதியை பின்பற்றாத, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஜாதிக்காக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கதவை திறக்க மாட்டார். There is no way to open the gate of heaven. ஆமேன். Praise God. அது நமக்காக கதவை திறக்கணும்னா என்ன செய்யணும்? ஸ்தேவான் மரித்தான், ஸ்தேவானுக்கு கதவு திறக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், அவர் ஜீவன் போறதுக்கு சொல்றாரு, எனக்காக பரலோகம் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. பிதாவானவர் சிங்காசனத்தில் எழுந்து நின்று என்னை வரவேற்கிறார், நான் போகிறேன். அதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவைங்க. அல்லேலூயா. நமக்காக கதவு, பரலோக கதவு திறக்கப்பட்டிருக்கும். லேட்டா வந்த கதவு மூடிடும். கிருபையின் காலம். ஆக அந்த காலத்தை நாம் பயன்படுத்தி ஆண்டவரை தேடுவோம். ஆமேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது, சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளையே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதிக்காக கதவை திறவுங்கள், வாசல்களை திறவுங்கள். பலனான நகரம் நமக்கு உண்டு. ரட்சிப்பையே அதற்கு மதிலாக அரணாக வைத்திருக்கிறார். அந்த நகரத்துக்குள்ள போகணும்னா சத்தியத்தை கை கொண்டு வாழ வேண்டும். புரிந்து கொள்ளுங்க, சத்தியத்துக்கு செவி சாயுங்க. காதை செவிடாக்கி கொள்ள வேண்டாம், மந்தமாக்கி கொள்ள வேண்டாம், கண்களை மூடிக்கொள்ள வேண்டாம். உணர்வு அடைந்து, லார்ட், give me a
sensation spirit so that I may repent. உணர்வுள்ள இருதயத்தை எனக்குள்ள தாரும் அப்பா. தாவீது அதை கெஞ்சுறார் ஆண்டவர்கிட்ட, அப்பா create in me a clean heart Lord and renew my spirit within me. என்னை சுத்தமாக்கும், என்னை தூய்மையாக்கும். A committed mistake Lord, தவறு செய்துவிட்டு என்னை மன்னியும். ஆண்டவர் மன்னித்தார், ஈசோப்பினால் கழுவினார். இன்றைக்கும் அந்த இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஏதாவது தவறுகள் இருப்போமானால், ஒருவேளை வெளியே பார்க்க தெரியாது, உள்ளான மனசில் ஆழ் மனதில் ஏதேனும் தவறுகள், பாவங்கள், இச்சைகள், அசுத்தங்கள், ஒரு மறைமுகமான வாழ்க்கை இருக்குமானால் அது நம்மை தேவனை நெருங்க விடாது. அதை அப்புறப்படுத்தி அகற்றி, ஆமென். The word of God is two-edged sword. கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இது கணுக்களிலும் சதைகளிலும் ஊடுருவ பாய்ந்து அதில் இருக்கிற வேண்டாதெல்லாம் அகற்றணும். ஆமென். தேவ பிள்ளையே, சத்தியத்தை கேட்டு ஒவ்வாதவர்களாய் போகக்கூடாது, ஒவ்வின பிள்ளைகளாய் போக வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.